இப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைலாம் பயணி குடிக்க அதேமாரி நீங்கள் உங்கள் பிள்ளைலாம் பாருங்கள் அந்த பயணி குடிக்க ஏன் அப்படி அஞ்சுதுன்னா நீங்கள் முதல்ல இந்த சர்பத்து சீனி பொருள் வாங்கி கொடுத்துட்டு இந்த பயணி அதுக்கு பயணியாக என்னதான் தெரியுது இயற்கை பொருளை குடிக்க மாட்டேங்க செயற்கை பொருள் தான் அவ்வளோ மக்களும் விரும்புது இதுதான் இயற்கை பொருள் அதெல்லாம் செயற்கை சீனியில் வந்து பல ரசத்தை எடுத்துக்கிடுங்க ஜூஸு செவனப்பு அது ஆரஞ்சு ஜூஸு அது இதுன்னு எல்லாம் மாம்பழம் மேங்கோ ஜூஸ் இருக்குது எதை எடுத்துட்டாலும் நீங்கள் செய்கிறது தான் ஒரிஜினலாக வர்றது பயன் மட்டும் தான் இதை குடித்தா நோயே கிடையாது அது எதை குடித்தாலும் நோய் தான் மாம்பழத்தை எடுத்துக்கிடுங்க தனி புழு மாம்பழம்லாம் போட்டு கம்மியில் போட்டு அரைச்சி கொடுக்குறான் ஜூஸ் எடுத்துக்கிடுங்க எல்லாத்துலேயும் இருக்குது ஆனால் இதில் வந்து ஃபியராக இருக்கும் ஆனால் இந்த இதுக்கு வந்து மக்கள் விரும்ப மாட்டேங்குது நானே பார்த்துருக்கேன் அன்றைக்கி பிள்ளை பயன்படுத்தி வந்துச்சு அந்த தாய்மார் ஊற்றி கொடுக்குது அம்மா எனக்கு இது வேண்டாம் எனக்கு ஜூஸ் வாங்கிதாம்மா அப்படிங்கு அப்போ முதலே அதுக்கு பழக்கி எப்படி பழக்கி வச்சுருக்காங்க இதுக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்குது அவ்வளோதான் பயணிக்கு முன்ன காலத்தில் வந்து எல்லாருமே பயணி தான் இதே நாங்கள் இந்த முஸ்லீம் தெருவில் மொத்தம் வந்து இப்போமா பனேரி எத்தனை மொத்தம் இந்த ஏரியா 220 பனேரி தான் ஏறி எடுப்போம் 150 200 பனேரி ஏரியா கருப்பட்டி எவ்வளோ இந்த ஊரில் விற்ற கருப்பட்டி தான் இதே நம்ம திருச்செந்தூரில் முஸ்லீம் தெருவில் விற்றது காயல்படுத்த ஊரில் 200 கருப்பு 200 ஆள் பனேரி இந்த கருப்பட்டி நாங்கள் விற்றுருக்கோம் ஏன்னா 12 வயசு இருக்கும்